உமக்கே ஆராதனை. உலகின் இரட்சகரே உன்னதரே இயேசையா, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. உண்மையுள்ள தேவனே, உயிருள்ள தேவனே, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. தூயாதி தூயவரே, துதிகளின் பாத்திரரே, தேடி வந்து மீட்டவரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. தூயாதி தூயவரே, துதிகளின் பாத்திரரே, தேடி வந்து மீட்டவரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. உண்மையுள்ள தேவனே, உயிருள்ள தேவனே, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. வானாதி வானவரே, வானங்கள் கொள்ளாதவரே, பூமிக்கெல்லாம் ஆண்டவரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. வானாதி வானவரே, வானங்கள் கொள்ளாதவரே, பூமிக்கெல்லாம் ஆண்டவரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. உண்மையுள்ள தேவனே, உயிருள்ள தேவனே, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. ராஜாதி ராஜன் நீரே, தேவாதி தேவன் நீரே, கர்த்தாதி கர்த்தர் நீரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. ராஜாதி ராஜன் நீரே, தேவாதி தேவன் நீரே, கர்த்தாதி கர்த்தர் நீரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. உண்மையுள்ள தேவனே, உயிருள்ள தேவனே, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. மெய்யான தேவன் நீரே, நித்திய ஜீவன் நீரே, அநாதி தேவன் நீரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. மெய்யான தேவன் நீரே, நித்திய ஜீவன் நீரே, அநாதி தேவன் நீரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. உண்மையுள்ள தேவனே, உயிருள்ள தேவனே, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உண்மையுள்ள தேவனே, உயிருள்ள தேவனே, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. இன்றும் கூட வேதத்திலிருந்து சில வசனங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு சில ஆலோசனை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். ரோமர் 8:36 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து
நம்மை பிரிப்பவன் யார் என்று சொல்லுகிறார். எவ்வளோ ஒரு அருமையான வசனம் இல்லை? இன்றைக்கு தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்க, விலக்கி வைக்க சாத்தான் எவ்வளவோ போராடுகிறார். பல உபத்திரங்களை கொண்டு வருகிறார். பல மனிதர்களை பயன்படுத்துகிறார். அன்பானவர்களே விரோதிகளாய் மாற்றுகிறார். இழப்பை கொண்டு வருகிறார். நம்ம எதிர்பார்த்த காரியம் நடக்காமல் ஆண்டவர் மேலே ஒரு அவநம்பிக்கை, அவிசுவாசத்தை கொண்டு வருகிறார். ஏனென்றால் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மளை பிரிக்கணும். அதுதான் அவனுடைய நிலைமை. உங்கள் ஜெபத்தை நிறுத்தணும், நம்முடைய வேத வாசிப்பை, ஊழியத்தை நிறுத்தணும் தான் சாத்தானுடைய வேலை. ஆனால் பவுல் சொல்லுகிறார், அவர் சொல்லும்போது நாசமா, மோசமா, பட்டயமா, நிர்வாணமா, உபத்திரமா, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை யாரும் பிரிக்க முடியாது என்று ரொம்ப மாறுதட்டி ஆணித்தரமாக சொல்லுகிறார். எவ்வளோ ஒரு அருமையான வாழ்க்கையில் வாழ்ந்த மனிதனுங்க, இயேசுவை நேசித்த ஒரு மனிதன். இன்றைக்கு நாம் வாழ்கிற காலத்தில் எல்லாமே நமக்கு எதிர்மறையாக நடக்குது. நமக்கு சார்பாக நம்ம நினைச்சது நடக்கிறதில்ல. எதிர்மறையாக, தோல்வியாக, தாமதமாக, ஒவ்வொரு நாளும் ஸ்ட்ரகிள் பண்ணி வாழ்க்கையை நடத்துகிற மாதிரி தான் காலங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த பொல்லாத உலகத்தில் நம்ம இன்னைக்கு என்ன செய்யணுமா? கிறிஸ்துவை மட்டும் நம்ம மறந்துடக்கூடாது, விலகிடக்கூடாது, பிரிஞ்சிடக்கூடாது. இன்றைக்கி ஒரு வேளை ஒரு எதிர்மறையாக இருக்குது, நாளைக்கு நம்ம பட்சமாக சார்பாக வந்துவிடும். அதைத்தான் வேதத்தில் இயேசு சொல்கிறாரு. யோவான் 15:5 பார்த்தீர்கள் என்றால், என்னையல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இதை கத்தோலிக்க மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்றார். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம கிறிஸ்துவோடு இணைந்திருக்கணும், தேவ பிரசன்னத்தில் இணைந்திருக்கணும், வார்த்தையில் இணைந்திருக்கணும், ஜெபத்தில் இணைந்திருக்கிறோம். அப்படி இணைந்து தேவனால் நடத்தப்படும் போது எத்தனை போராட்டம், பிரச்சனைகள், தடைகள், எதிர்ப்பு வந்தாலும் அவைகளை உடைத்து நம்ம இயேசுவை நோக்கியே ஓடுவோம். இந்த பிரச்சனை நம்மளை ஒரு நாளும் தடை பண்ணாது, முடக்காது, பிரிக்காது. அதை செய்யத்தான் இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஆதாமை ஏவாளையும் பாருங்க, எல்லா மரத்தின் கனியை சாப்பிடுங்க, இந்த தீமை அறிகிற மரம் மட்டும் கனி வேண்டான்னார். அதை மீறி சாப்பிட்டாங்க. பார்த்தீங்களா? பிரிஞ்சு போயிட்டாங்க, உணர்வற்றவங்களா போயிட்டாங்க. பேதுரு வாழ்க்கையை பாருங்க. இயேசுவை கைது செய்து அவர் உபத்திரப்படுத்தின உடனே என்ன நடக்க போதோ, ஊழியன் தொடர்ந்து நடக்குமா, இல்லை முடக்கிடுவாங்களா, அழிச்சிருவாங்களா, என்னென்னமோ சட்டம்லாம் கொண்டு வராங்களாமே அப்படின்னு சொல்லி முடிவை காணும்படி நின்றாராம். என்ன ஆயிடுச்சு? ஒரு பெண் வந்து சொல்லுகிறார், உன்னை அவரோடு பார்த்தேன், நீ தோட்டத்தில் இருந்தால் உன் பேச்சே உன்னை காட்டி கொடுக்குது அப்படின்னு சொன்னோடனே பயந்து மறுதளிச்சிட்டார். அப்படி தடுமாறிட்டார், மறுபடியும் மீன் பிடிக்க போயிட்டார். இயேசு சொல்லுகிறார் மத்தேயு 5:11, என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படும் போது, நீதி நிமித்தம் துன்புறுத்தப்படும் போது நீங்கள் என்ன செய்யாதீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, களி கூறுங்கள், நான் உங்களை திக்கற்றல விடமாட்டேன்றார். இவர் பாருங்க மறுதளித்து ஓடி ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் மறுபடியும் ஆண்டவர் அவருக்கு தோன்றி திரும்பி பார்க்கும்போது தான் தன்னை அர்ப்பணிக்கிறார். இன்றைக்கி நடக்கிற ஒவ்வொரு பூமியில் நடக்கிற காரியங்கள் எதிர்மறையாக தான் இருக்கும். அதுவும் ஜெபம் பண்ணால் இன்னும் கூடும், இன்னும் எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கும், இன்னும் போராட்டமாக இருக்கும். விட்டுறாதீங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. அந்த சாத்தானை மேற்கொள்ளுகிற ஒரு அதிகாரம், வல்லமை கர்த்தர் அவனுக்கு கொடுப்பார். இப்படி தாங்க பவுலுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்தார். உபத்திரமா, நிர்வாணமா, பசியா, ஆடையின்மையா, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து யாரையுமே பிரிக்க முடியாதுனார். சாது சுந்தர் சிங்ன்ற மனுஷனை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்தியாவின் அப்போஸ்தலன். அவரை சீக்கிய மதத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியா அவருடைய குடும்பமே விரோதமாக மாறிட்டாங்க. தனி அறையில் அடைத்து இருள வச்சு சித்திரவதை பண்ணாங்களாம்.
இந்த பைபிளை தூக்கி எறி, இயேசுவை மறுதலி, எரும தோல்ல தச்சு வெயில போட்டுருவாங்களாம், மறுதலிச்சிடு. இவ்வளவுலையும் அவர் ஆண்டவரை விட்டு விலகாம ஆண்டவரை நேசித்து, இன்னைக்கு பாருங்க அந்த பஞ்சாப் மாநிலத்திலே மாபெரும் எழுப்புதல் நம் கண் முன்னாடியே நடக்கிறது. அவர் பட்ட பாடுகள், தியாகம். அதான் அவர் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா 2 கொரிந்தியர் 5:14, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. ஒவ்வொரு பாடும் போராட்டமும் நஷ்டமும் இழப்பு வரும்போது நம்ம ஜெபம் குறையக்கூடாது, நெருக்கி ஏவணுமா, இன்னும் அதிகமாகணுமா. அதனால தான் பவுல் சொல்றாரு, என்னில் அன்பு வைத்தவரினாலே எல்லாவற்றையும் நான் முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு காலையில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களை முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் மாற்றி ஒரு நாள் நீங்களை விட்டு பிரிந்து போகாதபடி, விலகாதபடி, அவர் நன்மைகளை இழந்து போகாதபடி கர்த்தர் நித்தமும் அவருடைய அன்பினால் உங்களை நிரப்பி இன்றைக்கு அற்புதமாய் நடத்த போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய மகிமையும் வல்லமையும் கிருபையும் இறங்கட்டும். தேவரீர் ஆசீர்வதித்து கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலகாதபடி எல்லாவற்றையும் போராட்டத்தை மேற்கொள்ள உம்முடைய அன்பை அவர்களுக்கு ஊற்றி முடிவு பரியந்த நிலைத்திருக்க உதவி செய்யும். இந்த நாளில் நடக்க வேண்டிய ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய கரம் அவர்களை ஜெயத்தின் பாதையில் அற்புதமாய் நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.